ஹாய் கைஸ், நாங்கள் மோகன் அண்ட் வணக்கம் வெல்கம் டு மோகோ டெக் தமிழ். அண்ட் ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு மேக் ட்ரோன், அதாவது ஹோம்மேட் ட்ரோன் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் சிம்பிளாக ஒரு ட்ரோன் மேக் பண்ணி அது பறக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரோன் மோட்டார் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் வாங்கியிருக்கேன். அதில் 4 ட்ரோன் மோட்டரும் 4 ப்ரொப்பலர், அதாவது அந்த பிளேடு 4 பிளேடும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே, அதில் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த பாக்ஸ் அது கவர் பண்ணி கொடுத்த பாக்ஸ் தான், அதை தான் பேக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரோன் மோட்டரை ரன் பண்ணி வைக்கிறதுக்காக ஒயரு, அப்புறம் ஆக்ஸா பிளேடு சம்திங், அப்புறம் டேப்பு, அப்புறம் சார்ஜர், நார்மல் சார்ஜர் தான் அப்புறம் அதுக்கான யூஎஸ்பி கேபிள். ஓகே, இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதில் எம்ப டைப் சி, அதனால் அந்த டைப் சி பின்னை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு, இதில் டேட்டா ஒயரை கட் பண்ணிவிட்டு பவர் ஒயர் மட்டும் எக்ஸ்ட்ரா, அந்த பவர் ஒயர் மட்டும் நம்ம வச்சுக்க போகிறோம். ஏன்னா அதுதான் நமக்கு தேவை. ஓகே, பவர் ஒயர் மட்டும் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த லென்த் ஒயர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது ஜாயின் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓடுதா இல்லையா, ஏன்னா அது பழைய ஒயரு, அதனால் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகே, ஒர்க் ஆகுது. நான் அப்போ தான் ட்ரோன் மோட்டரும் செக் பண்ணுறேன், அந்த ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லை ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, அது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் ஓகே, இந்த மோட்டரை எடுத்துக்கலாம். நம்ம இந்த மோட்டரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாகவே சுற்றுது. ஏன்னா உங்களுக்கு மறுபடி க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பொலாரிட்டி மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, பாருங்கள், கரகரன்னு ஓடுது, பயங்கரமாகவே சுற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு ஹை ஸ்பீடில் தான் இருக்கும் போல். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஒயரை அது குட்டி குட்டி ஒயரை 4-5 ஜாயிண்டில் இருக்குது. அதனால் ஒரு ஒயர் 2 ஒயர் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அதை இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ தான் நம்மளுக்கு லென்த்தியாக இருக்கும். இந்த ஒயர் தான் நான் வாங்கின வரைக்கும், நான் கடையில் பார்த்த வரைக்கும் இந்த ஒயர் தான் ரொம்ப மெலிசாக இருந்தது. ஏன்னா மெலிசாக இருந்தால் தான் ட்ரோன் பறக்கிறப்போ மேலே தூக்கும் கொஞ்சமாவது, இல்லைன்னா தூக்காது. ஒயரே ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னா ட்ரோன் பறக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது பறக்காது, நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணணும். அதனால் இதை விட மெலிசான ஒயர் ட்ரை பண்ணாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோ இதே ரிலேட்டட் வீடியோ தான் பண்ண போகிறோம். அதனால் அடுத்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒயர் கிடைக்குதா இல்லை இதே ஒயர் தான் வச்சு செய்ய போகிறோமா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஓகே, கிடச்சா நல்லா தான் இருக்கும். இன்னும் வேணால் அந்த யூஎஸ்பி கேபிள் இருக்குது, அந்த ஒயர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் நினைக்கிறேன். அது இன்னும் மெலிசாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஓகே, ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடிச்சாச்சு. ரைட்டு, டேப்பு ஒன்று அடிச்சாச்சு, ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்றுக்கும் டேப் அடிச்சுட்டு அடுத்து அந்த மோட்டரை இதை வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஒயர் கண்டினியூட்டிக்கு டிஸ்கனெக்ட் ஆகினாலும் ஆகிருக்கும் இல்லையா, அதனால் ஒயர் கனெக்டிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே 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 ஓரளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்தது இது ப்ரொப்பலர், அந்த பிளேடை வச்சுட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமாக ஓடுதுப்பா, கப்பா பயங்கரமாக வேகமாக சுற்றுது. கையை பட்டா அவ்வளோதான், கையை கிழிச்சிரும் போல், அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடுது. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக தான் சுற்றுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பாருங்கள், அந்த தூசியெல்லாம் அக்கட்ட அப்படி நிகழ்ந்தது பார்த்தீங்களா, அந்த கவர் என்ன ஃபோர்ஸு தள்ளுதுன்ட்டு. சரி ஓகே, அடுத்து பாக்ஸ் எடுத்து வளா கொலன்னு பேசாமல் பாக்ஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, சென்டராக வச்சு பார்த்தாச்சு. ஓகே, இந்த மேல் மூடி மட்டும் கட் பண்ணி அழகாக தூக்கி தூர வீசிட வேண்டிதான். நம்மளுக்கு கீழே இருக்கிறதா ஒரு சேஃபாக இருக்கும். அதை பார்த்தா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும், மோட்டரை உள்ளே ஃபிட் பண்ணுறதுக்கும் அந்த கீழே இருக்க டப்பா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஓகே, அடுத்து சால்ட்ரிங் மிஷின் வச்சு ஓட்டையை போட்டு உள்ள மோட்டரை ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, சால்ட்ரிங் மிஷின் ஹீட்டாக ஒன்றுலையே, அதனால் வெயிட் பண்ணேன். ஓகே, அடுத்தது மார்க் பண்ணிக்கலாம். மோட்டரை கரெக்டாக வச்சு அக்யூரேட்டாக மார்க் பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, அதை ரேண்டமாக வச்சு மார்க் பண்ணி போட்டோம்னாவே போதும். நம்ம எக்ஸாக்டாக எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் வராது, அதனால் ரேண்டமாக வச்சு போட்டுக்கலாம், அதுதான் பெட்டராகவும் இருக்கும். ஓகே, சென்டர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ளஸ் மார்க்கை போட்டு விட்டு, சும்மா பேருக்கு தான் ப்ளஸ் மார்க் போகிறோம், நம்ம ஓட்டையை அந்த இடத்த போட மாட்டோம், அது வேறு பிரச்சனை. அதை பிடிக்க ரைட்டு வச்சாச்சா, ஓட்டையை போட்டாச்சு. இது என்ன சூடாகலப்பா, லைட்டாக தான் சூடாகி இருக்குது. ஓகே, சூடாகிருச்சு. ஓகே, ஒரு ஓட்டை போட்டாச்சு. அடுத்து இன்னொரு ஓட்டை, 2 ஓட்டை வச்சு அப்படியே மேலே ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். மேலேயும் மோட்டரை துவிக்கி குத்தி ஒட்டிடலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறதுக்காக தான் இப்போ 2 ஓட்டை மட்டும் போட்டிருக்கேன். பார்க்கலாம் இந்த முயற்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, எதிர்பார்த்த மாதிரியே 2 ஓட்டையை போட்டாச்சு, ஒயர் உள்ளே விட்டாச்சு. நீ அப்படியே லைட்டாக வச்சு அந்த மோட்டர் க்ரிப்பாக இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா இழுத்துட்டு
அதுக்குன்னு கையோட ஒயர் வர அளவுக்குலாம் இழுக்கப்படாது. லைட்டாக இழுத்துட்டு நீ அந்த டப்பாவை அப்படியே சுற்றணுன்னா ஒயர் அப்படியே முறுக்கிக்கும். அதில் வந்து டைட்டாக இருக்குமா, ஓகே. அது அப்படியே டைட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து ஓரளவுக்கு ஒட்டிக்கும், இழுத்து பிடிச்சிக்கும். அப்புறம் இப்போ விக்கி எடுத்துகிட்டு அதில் வச்சா அப்படியே ஒட்டிக்கலாம். ஓகே, அதுதான் ஐடியா. ஓகே, அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ விக்கி கவர் கிழிச்சிட்டு ரைட்டே சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்ட்டு அதான் இவ்வளோ ஈஸியாக இப்போ விக்கி வச்சே ஒட்டிக்கலாம். ஏன்னா வேறு ஏதாவது வச்சு ட்ரை பண்ணோன்னா ரொம்ப ஹார்டாயிரும் இல்லையா, அதனால் வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பறக்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா பறக்காது. அதனால் லைட்டாக வெயிட்லெஸ்ஸாக எவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக செய்ய முடியுமோ அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக செஞ்ச மாதிரி தான் பறப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும். இதுன்னு ஒட்டவே மாட்டேங்குது, ஐய. ஓகே, இது ஒட்டாது, நல்லா தெரிஞ்சு விட்டது. இது தற்போதைக்கு இது காய போகிறதில்ல, ஒட்ட போகிறதில்ல. அதனால் பிடுங்கி எடுத்துகிட்டு ரைட்டு தூர தூக்கி போடுங்க. இந்த மெத்தட் செல்லுபடி ஆகாது. சரி, ரைட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஐடியா, சென்டரில் ஓட்டையை போட்டு அப்படியே உள்ள சொருவிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபெவிக்விக்கில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஃபெவிக்விக் எடுத்தாச்சு. இனி சென்டரில் வச்சுட்டு ஒரே ஒரு ஓட்டை நச்சுன்னு போட்டு அப்படியே மோட்டரை உள்ள சொருவிடலாம் அப்படின்னு தான் ஐடியா. பார்க்கலாம் இந்த ஐடியாவது சரிப்பட்டு வருதா என்னென்னு பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த ஓட்டை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக தான் போடணும். இது அக்யூரேட்டாலாம் போடணுன்ட்டு இல்லை, ரேண்டமாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். இன்னும் ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது. சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக போயிட்டு ஒட்டாது. ஸோ ஓகே, இப்போ ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது. லைட்டாக ஒரு 2 சுற்றுனா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஃபெவிக்விக்கை ஊற்றி ஒட்டிடலாம். ஒட்டினோம்னாவே ரெண்டுக்கும் இதே டைட்டாக தான் இருக்குது. கணக்காக நிறுத்திட்டு இப்போ ஃபெவிக்விக் ஊற்றி ஒட்டினோன்னா நச்சுன்னு ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சூட்டுக்குள்ளே சூடு வச்சிடும் போல். முதல்ல தூக்கி தோரமாக வீசணும், அதுக்கப்புறம் தான் ஃபெவிக்விக் ஊற்றி ஒட்டணும். ரைட்டு தூக்கி தோற வச்சாச்சு. ரைட்டு ஃபெவிக்விக் எடுத்து லைட்டாக ஊற்றி ஒட்டிட்டோம் அப்படின்னா சிறப்பாக ஒட்டி விடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். இந்த திருப்ப ப்ரொப்பலரை செட் பண்ணிட்டு ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டு பறக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது லைட்டாக காயணும் இல்லையா, கொஞ்சமாவது காஞ்சினா தான். ஏன்னா பறக்கும்போது ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா பிடுங்கிட்டு வந்துடும் தனியாக. மோட்டர் ஓரளவுக்கு நல்லா ஸ்பீடாகவே ஓடுது. இது இந்தியன் கம்பெனி தான், யூஜின்னு நினைக்கிறேன். யூஜி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ வாங்குறதே வாங்குறோம், சைனா பீஸை வாங்கணும், இந்தியா மேட் இன் இந்தியா அப்படிங்கிற இந்தியா கம்பெனியே வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்தியா கம்பெனி வாங்கினேன். ஓகே, ஓரளவுக்கு இது வந்து ஒர்த் தான். 500க்கு இது ஓரளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. ஓகே ஓகே, ஓரளவுக்கு பார்க்குறக்கு லுக்காக தான் இருக்குது. ஓகே, ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துருவோம் பறக்கிறதா என்று. வாவ், நான் எதிர்பார்த்த மாதிரியே ஓரளவுக்கு நல்லாவே பறக்குதுப்பா, சூப்பராக பறக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதான ஒயர் இழுத்து பிடிக்குது இல்லையா, இன்னொன்று ஒயர் லூஸாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா பறக்கும். ஓரளவுக்கு நல்லா மேலே எழுந்திருக்குது. வா சூப்பர், பக்காவாக பறக்குது. நல்லா பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ஒரு 2-3 சென்டிமீட்டர் நல்லாவே மேலே எழுந்திருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ஓரளவுக்கு இது நல்லாவே ஒர்க் ஆகுது. பார்த்தீங்களா, 3 சென்டிமீட்டருக்கு மேலே பக்கமாக எழுந்திருக்குது, ஒன் சைடை தூக்குது. ஸோ இதை பார்த்தீங்களா, பாருங்கள், வேறு லெவல் மாசாக இருக்குது இல்லை. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் மாசாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் இதோட கொஞ்சம் பெட்டராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு ஐடியா யூஸ் பண்ணி நல்லா பறக்க வைக்கிற மாதிரி ஓரளவுக்கு அது ஒரு 10 சென்டிமீட்டராவது எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம முயற்சி. ஓகே, சிங்கிள் மோட்டருக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் எழுதுவீங்க. இது பாருங்கள், நல்லாவே பறக்குது ஓரளவுக்கு, இன்னும் மோசம்லாம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, நம்ம மெத்தட் ட்ரை பண்ணுறத பொறுத்து தானே இருக்குது. ஓகே, இந்த மெத்தட் ஓகே பாருங்கள், எவ்வளோ ஒரு 3 சென்டிமீட்டருக்கு பக்கமாக எழுந்திருக்குது நல்லா. இன்னும் ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வோல்ட் அது இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா பறக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது டைம் ஓவராக போய்கிட்டு இருக்குது. ஓரளவுக்கு இது நல்லாவே பறக்குது அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை நான் நினச்சிருந்தா எடிட் பண்ணி எல்லாம் மாற்றிருக்கலாம். இது வந்து ரியலாக எப்படி இருக்கோ அப்படியே உங்களுக்கு காட்டணும் அப்படின்றத நான் அப்படியே காட்டினேன். ஓகே, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது வீடியோ அப்படிங்கிறது. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ.